என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். என் பேரு ஓம் பிரகாஷ், 38 வயசு. காயல் பட்டக்காரன். இது என்னுடைய பொண்டாட்டி பொம்பளை ராணி, 30 வயசு. இந்த படத்தை பார்த்த மன உளைச்சல்ல கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டினதுனால என் வாயில ஒரு பெரிய கொப்பளம் வந்துருச்சு. அந்த போன் வீட்டை இங்க வைமா. அதனால டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஆடியன்ஸ் எல்லாரும் மன உளைச்சலாய் கமெண்ட் செக்ஷன்ல கதறதோட நிறுத்திக்கோங்க, இல்லனா உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்படலாம். This film is injurious to health. Watching this film may cause brain damage, eye strain and uncontrollable face palms. Proceed at your own risk. அதைய பத்தி பாத்துருவோம். நம்ம வனிதா ஆண்டிக்கும் ராபர்ட் அங்கிள்க்கும் கல்யாணமாய் 10 வருஷம் ஆயிடுச்சாம். ஆனா குழந்தையே இல்லையாமா. 10 வருஷம் கடந்து போனதுனால நம்ம வனிதா ஆண்டிக்கு 40 வயசு ஆயிடுது. அதுவும் 40 வயசு தொடர தள்ளி குழந்தை இல்லைன்னா குழந்தை பெத்துக்கல. அப்புறம் ஒரு கெட் டுகெதர் மீட்டிங்ல 40 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தை கம்பல்சரி, காலங்காலத்துல அதெல்லாம் பெத்துக்கணுமோனோ அப்படின்னு சொல்லி வனிதாவை ஏத்தி விட வனிதா ஆண்டி காஜி ஆய் வனிதா ஆண்டிக்கு குழந்தை பெத்துக்கணுங்கிற ஆசை வந்துருது. ஆனா நம்ம ராபர்ட் அங்கிள் குழந்தைலாம் வேணான்னு சொல்ல, நம்ம ஆண்டி குழந்தை வேணும்னு சொல்ல, இந்த கர்மத்துக்கு பல பேர் ஹெல்ப் பண்ண, சில ஆன்டி லவ்வர்ஸ் இந்த 40 இயர்ஸ் கப்பிள பிரிக்க பிளான் பண்ண, இந்த ஓல்டு கெலட்டு கப்பிள்ஸ் நல்லபடியா குழந்தைய பெத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய கதை கேட்க தான் நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்தை போட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? பக்கவாதம் வந்தவங்க கூட படுத்த படுக்கையா இருந்தாலும் காஜு வந்து பாஞ்சிருவான். 9 கிரகங்களிலும் உச்சக்கட்டத்தை எட்டிய ஒருவளால் மட்டும்தான் இப்படிப்பட்ட கதை அம்சம் உள்ள படத்தெல்லாம் கலைநயத்தோட எடுக்க முடியும். சோ சுத்தி வளைக்கலாம் விரும்பல. மேட்டர் என்னன்னா, மேட்ரு தாங்க படமே. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. படத்துடைய ஓப்பனிங் சீன்ல பாண்டா கரடிங்க ரெண்டும் ஜட்டி போட்டு உருண்டுட்டு இருக்கு. நம்ம வனிதா ஆண்டியோட ஆத்தாக்காரி யாருன்னா நம்ம ஷக்கிலா சேச்சி. நம்ம ஷக்கிலா பாட்டிக்கு மொத்தம் 3 குழந்தைங்க இருக்கு. அதுல ஒண்ணு ஆர்த்தி, இன்னொன்னு வனிதா ஆண்டி. ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. 3 குழந்தைங்களுக்கு அம்மாவான நம்ம ஷக்கிலா ஆண்டிய 2 தாத்தாக்கள் மறுபடியும் அம்மாவாக்க ட்ரை பண்றாங்க. 2 பேரா மாமி? அதுல ஒண்ணு நம்ம பவர் ஸ்டார் சகிலாவ இனிமே நான் பாத்துக்கிறேன். ரெண்டாவது காஜு பிடிச்ச வீட்டு வேலைக்கார ஒருத்தன் ஷகீலா. என்னென்னமோ பண்ணுது அந்த பொம்பளை. இப்படிப்பட்ட அங்கிள்ஸ் பாட்டி எல்லாம் ஒண்ணு சேர்ந்த இந்த படத்துல ஓப்பனிங் சாங் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாங்க. இப்படி ரிட்டையர்மெண்ட் ஆன அங்கிள் பாட்டிஸ் எல்லாம் இந்த பாட்டுல நல்லா பார்ட்டி பண்ணிட்டு பாட்டை மொத்தமா கழிஞ்சு வச்சிடறாங்க. இப்பதான் நம்ம ஃபாத்திமா பாபுவோட என்ட்ரி. ஒரு காலத்துல எப்படி இருந்த இந்த அம்மா இப்படி இந்த பிட்டுப்பட கும்பலோட மாட்டிக்கிச்சே. மனசு உறுதியா இருந்து நம்ம மேல கான்ஃபிடென்ட்டா இருந்து இதை ஹேண்டில் பண்ற திறமை நம்ம கையில இருந்ததுதான் பெண்களா பிறந்து we can definitely achieve. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற மனைவி கங்காவை பார். நம்ம ஃபாத்திமா பாபு யாருன்னா நம்ம ஷக்கிலா சேச்சியோட கிளாஸ்மேட். ஆமா, நம்ம ஃபாத்திமா ஆண்டியோட பொண்ணு தான் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற இந்த பாட்டி. இந்த பாட்டியோட ஃப்ரெண்டு தான் நம்ம வனிதா ஆண்டி. நம்ம வனிதா ஆண்டிய ஏன் குழந்தை பெத்துக்கல அப்படின்னு சொல்லி உசிப்பெத்தி விட 40 years ஆகுது. உன்னை பார்த்தா தெரியவே இல்லடா. கண்ணாடி போட்டுட்டு ஒழுங்கா பாருங்க ஆண்டி, 40 வயசு ஆயிடுச்சு இல்ல, கண்ணை கழுவி மாட்ட வேண்டியதா இருக்கும். இப்படி கெட் டுகெதர் பார்ட்டில ஒன்னு சேர்ந்த இந்த பார்ட்டிஸ் எல்லாம் நம்ம வனிதா ஆண்டிய காஜ் ஏத்தி விட 40 ஆண்டி சமரேம்சா இருக்குப்பா. உடனே நம்ம வனிதா ஆண்டி நம்ம ராபர்ட் அங்கிள வா வான்னு கூப்பிட நமக்கு ஒரு குழந்தை வேணும். அதுக்கு நம்ம ராபர்ட் அங்கிள் சீரியஸா சொல்றேன், எனக்கு குழந்தை வேணாம். அப்படியே இந்த இடத்துல ஒரு கட்டிங்க போட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கர்மாந்தர பிளாஷ்பேக் ஒண்ணு காமிக்கிறானுங்க. 40 வயசுல தான் இதுங்க ரெண்டும் ஆன்டி அங்கிள் ஆச்சு அப்படின்னு பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுற பிளாஷ்பேக்லயும் இதுங்க ரெண்டும் ஆன்டி அங்கிளா தான் இருந்திருக்கு. இந்த கர்மாந்தர பிளாஷ்பேக்ல இதுங்க ரெண்டுத்துக்கும் கல்யாணம் ஆகல. ஆனா இதுங்க ரெண்டுக்குள்ளயும் ஒரு கர்மாந்தர ஒரு டீலிங் ஒண்ணு இருக்கு. கசமசா பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாலும் போயிடுதான். ஏண்டா டேய், இந்த காஜு பிடிச்ச ஆண்டியை கரெக்ட் பண்ணி பண்றதுக்கு இப்படி கன்றாவியான ஜஸ்டிபிகேஷன்லாம் வேற குடுக்குறியே, என்ன கருமண்டா இது? பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இப்படி வேணா பாரு, வர தம்பி. சரி அளவு போய் தொலை, பண்றதான் பண்ணிட்டோம், கல்யாணமும் பண்ணி தொலைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்டி அங்கிளும் கல்யாணமும் பண்ணிடுறாங்க. இப்படி ஸ்ட்ரைட்டா 60ஆம் கல்யாணம் பண்றீங்களே, அப்புறம் எப்படா குழந்தை பிறக்கும்? ஐடியா இல்லாத பாய்ஸ். கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணதுனால இதுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா குடிக்குதுங்க, கூத்தடிக்குதுங்க, லைஃப நல்லா என்ஜாய் பண்ணுதுங்க. நம்ம வனிதா ஆண்டி குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி இப்பதான் சொல்றாங்களாம். ஆனா பிளாஷ்பேக்ல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வனிதா ஆண்டிக்கு குழந்தை வேணாமா. ஆனா நம்ம ராபர்ட் அங்கிளுக்கு
குழந்தை வேணுமா. I'm so young, right? ஏஜ் பாகிஸ்தான் பார்டரை தாண்டி 10 வருஷம் ஆச்சு. இதுல வெக்கமே இல்லாம ஐ எம் ஸ்டில் யங்கா. சரி போய் தொலை, உங்க கதை, நீங்க எழுதுறதுதான் டைலாக்கு. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எதையாச்சும் பேசி கழிஞ்சு தொலைங்க. இப்படி நம்ம வனிதா ஆண்டிக்கு பல கோல்ஸ் இருக்கிறதுனால இப்போதைக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுறாங்க. இப்ப அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தீங்கன்னா, நம்ம ராபர்ட் அங்கிள் நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கிற ஒரு ஆன்டி என்ன குழந்தை பெத்துக்கு சொல்லி வலுக்கட்டாயம் பண்றா அப்படின்னு சொல்லி தன்னோட வக்காளி ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல, அந்த கேடு கெட்ட ஃப்ரெண்டு யாருன்னா நம்ம வனிதா ஆண்டியை ஒன் சைடா லவ் பண்ணவனா விட்டுட்டு இவனையா கல்யாணம் பண்ண. அதனால இந்த ராபர்ட் அங்கிளையும் வனிதா ஆண்டியும் பிரிக்க இந்த வக்காளி அங்கிள் ட்ரை பண்றான். ஏண்டா டேய், ஒரு அங்கிள் ஒரு ஆன்டி கூட சுத்தினா பரவாயில்ல, ஒரு ஆன்டிக்கு எத்தனை அங்கிள்ரா சுத்துவீங்க? ஒஸ்ட் ஃபெல்லோஸ். இதுக்கப்புறம் கதைக்குள்ள போனோம்னா, நம்ம வனிதா ஆண்டிக்கு நைட் ஆனா போதும், ஒரு கட்டிங் ஒண்ணு போட்டுட்டு நம்ம ராபர்ட் அங்கிள் நைட்டு முழுக்க கதற உர்றதான் ஒரு பார்ட் டைம் வேலையாவே வச்சிருக்காங்க. வேண்டாம். அந்த அங்கிள் தான் பாவம் வேணா வேணான்னு கதறாருல. ஆன்டி, நீங்க ஏன் வேற அங்கிளை பாத்துக்க கூடாது? எப்படி போக்சோன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்களோ, இது மாதிரி ஸ்டாமினா இல்லாம நரம்பு தளர்ச்சி வந்த அங்கிளுக்கெல்லாம் அங்கிள் சோ அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வாங்கடா. வர வர இந்த ஆன்டிங்க தொல்லை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கடா இந்தியால. முன்னாடிலாம் அங்கிள் தான் வெறிகுண்டு இருப்பாடுங்க, இப்ப ஆன்டிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாளுங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இப்படி எல்லா வழியிலையும் நம்ம வனிதா ஆன்டி முயற்சி பண்ணி பார்த்தோம், பிரெக்னன்ட்டே ஆக முடியலையா. ஒருவேளை ஹார்மோன் சேஞ்சஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஃபேட் அவுட் பண்ணி அங்க ஒரு பிளாஷ்பேக் கொண்டு போடுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல பஞ்சதந்திரம் படத்துல வர தேவயானி மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம வனிதா ஆன்டி தேவாங்கு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணாரோ? டேய் என்ன இல விடாது. நல்ல விஷயம் தான்டா இது. ஏமாத்திரைய வேற மாத்திரை வச்சு நீ ஏமாத்தி. டேய் டேய் சுகர் பேஷண்ட்ரா நானு. சரி, அந்த கருமத்தை விடுங்க. இப்ப என்ன மேட்டர்னா, இந்த அங்கிளும் ஆன்டியும் பண்ண மேட்டர்ல இப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடியே குழந்தை பெத்துக்க வேண்டிய இந்த அங்கிளும் ஆன்டியும் நம்ம வனிதா ஆன்டிக்கு பல கோல்ஸ் இருக்கிறதுனால குழந்தைய அபார்ட் பண்ணிடுறாங்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? ஆனா 10 வருஷம் கழிச்சு வீடு போங்குது, காடு வாங்குது. 10 வருஷம் கழிச்சு இப்போ வந்து குழந்தை பெத்துக்க முடியல, குசு விட முடியலன்னு வயசான காலத்துல தன்னோட வயசான அம்மா கிட்ட எல்லாம் போய் அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஷக்கிலா பாட்டி என்ன கன்றாவியான அட்வைஸ் கொடுக்குது அப்படிங்கறத நீங்களே பாருங்க. மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். பாட்டி, இந்த அட்வைஸ் எல்லாம் நீங்க சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி அந்த ஆன்டி பல பேரை மாத்திக்கிட்டு தான் இருக்கு. இதுல இந்த மாதிரி கன்றாவியான அட்வைஸ் வேறயா? உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல இல்லையா? என்ன பண்ணாலும் அங்கிளுக்கு மூடு வந்து தொலைய மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் பார்க்க, டாக்டர் போய் தொலை அப்படின்னு சொல்லி வெளில அமிச்சிடுறாங்க. அதனால வேற வழியே இல்ல, தன்னோட தங்கச்சி காலிலே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி தங்கச்சி கிட்ட ஐடியா கேட்க, இந்த கலர் கோழி குஞ்சுங்க ரெண்டும் கலர் கலரா வேஷம் போட்டு வந்து நம்ம ஸ்டெமினா இல்லாத அங்கிள காஜேத்த ட்ரை பண்ணுதுங்க. அதனால காண்டான நம்ம ராபர்ட் அங்கிள் தன்னோட ப்ரொடக்டிவிட்டி சென்டருக்கு பெரிய பூட்டா ஒண்ணு மாட்டிடுறாரு. சின்ன வயசுல பூஸ்ட் குடிக்காம ஸ்டெமினா இல்லாத இந்த அங்கிள எந்த அளவுக்கு தங்கச்சிக்காரியோ அக்காக்காரியோ சேர்ந்து டார்ச்சர் பண்ணிருந்தா இந்த மாதிரி தன்னோட ப்ராடக்ட்டுக்கே பூட்டு போற நிலைமைக்கு வந்திருப்பான். சொல்லுங்கடி கலர் கோழி குஞ்சு ஆன்டிஸ். இந்த வனிதா ஆன்டியோட தங்கச்சிக்காரி எப்படிப்பட்ட கேவலமான கன்றாவியான ஐடியாலாம் தரானா, ஆம்பளைங்களுக்கு ஜெலஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால நீ நைட் டியூட்டி போறன்னு சொல்லு. நைட் டியூட்டினா நீங்க நினைக்கிற நைட் டியூட்டி இல்ல, நைட் டியூட்டி. நைட் டியூட்டி? அது பேங்க் ஆங்கலையா? இதான் நைட் டியூட்டி வேலையா? நீ தான் வேலையே தர மாட்டேங்கிற. இப்படிப்பட்ட கன்றாவியான கர்மாந்தர ஐடியாவை எந்த தங்கச்சியாச்சு தருவாளா? ஆனா இந்த படத்துல வர தங்கச்சி தருவா. ஏன்னா இது ஒரு சாதாரண படம் இல்ல. ஆரம்பத்துல ஒன்னு சொன்ன தெரியுமா, 9 கிரகத்திலும் உச்சம் பெற்ற ஒருவளால் மட்டும்தான் இப்படிப்பட்ட கர்மாந்திர கன்றாவியான கதையெல்லாம் யோசிச்சு எழுத முடியும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், இப்படிப்பட்ட வேலை செய்யற ஒருத்திய எந்த அங்கிளாச்சு ஏத்துப்பானா? இத பார்த்து எந்த கல்ச்சர்ல போறவனாச்சு ஜலசாய் பொசசிவ் ஆவானா? ஆனா இதுங்க படத்துல சாத்தியமாகும். ஏன்னா இதுங்க ரெண்டும் நார்மல் பீப்புளே கிடையாது. இதனால பொசசிவ் ஆய் நம்ம ஸ்டெமினாவே இல்லாத ராபர்ட் அங்கிள் திடீர்னு ஒரு ஸ்டெமினா வந்து வனிதாண்டிய ஒரு சாங்ல வர்ணிச்சிட்டு இருக்காப்ல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? இந்த அங்கிளும் ஆன்டியும் சேர்ந்து ஆடுற ஆட்டத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். அதனால இந்த இடத்த அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். பிரியாணி வாசனை சூப்பரா இருக்கு. சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? ஆனா இந்த காஜி டீம் உங்களை விட்டு வைக்கலையா? கிழிஞ்சது போ. நம்ம தாமு அப்பா இங்க என்ன பண்றாருன்னா, நம்ம வனிதா ஆன்டி ராபர்ட்டுக்கு அட்வைஸ் பண்ண தாமு அப்பா வீட்டுக்கு கூட்டு வர
அந்த இடத்துல நம்ம அங்கிள் வனிதா ஆண்டி கிட்ட கோவப்பட்டு ஒரு வார்த்தையை ஒண்ணு விட்டுறாரு. உனக்கு நான் வேணா இப்ப கூட வா, உனக்கு குழந்தை வேணா எவனோ போய் வெத்துக்குடி. அருண் கோவில் என்ன பேட் பேட். சாரி மாமா. இதனால அப்செட் ஆன நம்ம ஆண்டி தன்னோட அம்மாவான ஷக்கிலா பாட்டியை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே போயிடுறாங்க. இதனால அப்செட் ஆன நம்ம ராபர்ட் அங்கிள் ஒரு கட்டிங்க போட்டு மல்லாக்கப்படுத்திட்டு ஆன்டியோட அடிச்ச லூட்டி எல்லாம் ஒரு பெக்க போட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, தலைக்கு வந்த பேனு தலகாணி ஓரையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி வனிதா ஆண்டிய தலைமுழிக்கிருக்கு. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லனா இன்னும் கொஞ்ச நாள்ல காதல் பட பரத்து மாதிரி ஆயிருவீங்க. சரி, இப்ப கதை எங்க தவழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாப்போம். இவ்வளவு நாள் தனக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த வனிதா ஆண்டி நம்ம டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணதான் தெரியுது இப்ப அவங்க கன்சீவா இருக்காங்களாம். 100% நான் சொன்னது உண்மை. வித்யா இஸ் பிரெக்னன்ட். அப்புறம் என்னப்பா கதை முடிஞ்சிருச்சே, ஆன்டிக்கும் ஒரு குட்டி குஞ்சன் பிறக்க போறான் அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படி நாங்க 1.5 மணி நேரத்துல முடிப்போம்? இது ஒரு காவியம். நான் எடுக்க போறது ஒரு கல்ட் கிளாசிக். அதை எந்த கல்ச்சால போறவன் வந்தாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு கதை இழுத்து வச்சிருக்காங்க இந்த கல்ச்சால போற டீம். ஐயோ, எங்க இருந்து ஆப்பிட்டீங்க? லோ சுகர் வேற வந்த டீம் அனுப்பிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம ஷக்கிலாவோட ஃபேன்னு சொல்லி பவர் ஸ்டார் வந்து கடுப்பேத்த அதை பார்த்து நம்ம ஷக்கிலா ஆண்டியும் வழிய ஐ லவ் யூ டா. காமெடிங்கிற பேர்ல இவங்க பண்ற கன்றாவி எல்லாம் நம்மளால பார்க்க முடியல மக்களே. அங்க வயித்துல பாத்தீங்களா, அது ஒரு ஷூட்டிங் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது பச்சையா தெரியுது. ஏதோ ஒரு ட்ரம் குடத்தை இடுப்புல கட்டின மாதிரி கட்டிட்டு தெரியுது நம்ம வனிதா ஆண்டி. ஆண்டி நீங்க படம் எடுக்கிறீங்களா இல்ல ஸ்பூஃப் பண்றீங்களா? இதெல்லாம் பிரெக்னண்டா இருக்கிற லேடிஸ் பார்த்தாங்கன்னா உங்க மேல காப்பிரைட்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. இதுக்கப்புறம் கதைன்னு ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. நம்ம வனிதா ஆண்டி வீட்டை விட்டு வந்துருச்சு. இந்த படத்துல ஸ்ரீமன் கேரக்டர் என்ன கேரக்டர்னா நம்ம ஸ்ரீமனோட அத்தை தான் அந்த ஷக்கிலாவாம். வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு குழந்தைக்கு எத்தனை அப்பண்டா இருக்க முடியும்? இப்படிப்பட்ட பொழப்ப பார்த்து ஒரு வீட்டுக்கு தங்கையும் திங்கையும் போறதுக்கு கூச்சமா இல்லையாடா? இதுக்கு நடுவுல காமெடிங்கிற பேர்ல நம்ம ஷக்கிலா ஆண்டிக்கு தாய் மாமா வேற ஒருத்தர் இருக்காராம். அதாவது ஸ்ரீமனோட அப்பா. தாய் மாமன் உறவு. அதாவது சின்ன வயசுல ஸ்ரீமனுக்கு வனிதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவாச்சான். அது நடக்கலையாமா. நல்ல வேலை, ஸ்ரீமனோட லைஃப் சேஃப். அதனால ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்த நம்ம ஷக்கிலா ஆண்டி தன்னோட தாய் மாமன்ட்ட காமெடிங்கிற பேர்ல கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண காஜி விஷயங்கள்லாம் பத்தாதுன்னு ஷக்கிலா ஆண்டியோட ஃபேன்னு ஒரு வேலைக்காரனை காப்பிக்கிறானுங்க. ஐ லவ் யூ. இப்படி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா இந்த வேலைக்கார கம்முனாட்டியும் நம்ம பவர் ஸ்டாரும் நம்ம ஷக்கிலா ஆண்டியை எப்படி இன்னொரு வாட்டி அம்மாவாக்குறதுன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீங்க அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டு இருங்க, நான் அதுக்குள்ள டூயட் சாங் ஒண்ணுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம வனிதா ஆண்டி சாங் பாட போயிடுறாங்க. என் காதல் நீயே, என் உலகம் நீயே. ஆடியன்ஸை கதற விட்டதும் நீயே, இந்த கதையை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணதும் நீயே, அதை பார்த்து நொந்துட்டோம் தாயே. ஆளை விடுறா, குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன கர்மம்னு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் போதையிலே இருந்த நம்ம ரோபோட் மாஸ்டர் பூஜை நடக்கும் போது திடீர்னு வந்து பிரச்சனை பண்ண நிறுத்து. ஒரு பொண்ணு அவ புருஷனை படுக்க கூப்பிடுறது கூட. இப்படி நம்ம வனிதா ஆண்டி கண்ணுல கிளிசரின் போடாதனால கண்ணீரே வராம கதறிட்டு இருக்க திடீர்னு நம்ம வனிதா ஆண்டிக்கு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுக்கும் போது நம்ம வனிதா ஆண்டி காலாவதி ஆயிடுறாங்க. எமோஷன் ஆயிட்டீங்களா? இப்படி எப்படிடா கிளைமேக்ஸ் நாங்க முடிப்போம்? திடீர்னு நம்ம வனிதா ஆண்டிக்கு அண்டர்டேக்கர் மாதிரி உயிர் வந்துருது. வித்யா, இனிமே வெறும் வித்யா இல்ல, அண்டர்டேக்கர் வித்யா. படத்துல கிரியேட்டிவிட்டி பண்ண துப்பு இல்ல. ஆனா என்ன போடுறாங்கன்னு பாருங்க. கன்சீவர்ட் அண்ட் டெலிவர்ட் பை வனிதா விஜயகுமார். இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு மூவியை நான் ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அந்த மூவி நம்ம கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.